வணக்கம். இன்னைக்கு என்னென்ன நியூஸ் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற முக்கியமான விஷயம். பட் நான் டைரக்டா அந்தந்த செக்டர் எடுத்து அதுல இருக்க நியூஸ் ஒன் பை ஒன்னா சொல்லலாம்னு பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த துறைக்கு வந்து 200 கோடி ரூபா வந்து சிஜிஎஸ் எம்எஃப்ஐ 2.0 அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்துதுங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்ச் 20 இருந்து ஜூன் 30 வரைக்கும் 200 கோடி ரூபாய் கொடுக்குறோம், 20,000 கோடி வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து கிராமத்தில் அது இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு கடன் கொடுக்கறது. இந்தியாவில் மொத்தம் 10 கோடி குடும்பங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக இவங்க வந்து எவ்வளோ போர்ட்ஃபோலியோ எவ்வளோ இருக்குன்னா 3,28,256 கோடி லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 30 நாளுக்கு வந்து தாமதமாக லோன் கட்டுறவங்க வந்து 2.8% இருக்கிறாங்க. இதே 180 நாளுக்கு தாமதமாக வந்து லோன் கட்டுறவங்க வந்து எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 16.8% இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 180 டேஸ்க்கு முன்னாடி இவ்வளோ பேர் லோன் கட்டாமல் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கடன் இப்போ வந்து அவங்க வந்து 25,100 கோடி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எதுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மகிட்ட வந்து ரொம்ப கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த தேவையில்லாத கடன்னா வந்து அவங்க வந்து நீக்கிக்கலாம் அப்படிங்கிறத சரிங்க. ஸோ உதவி இருக்குது. பட் ஸ்டில் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் துறையில் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது அவங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் முக்கியமான கம்பெனி. கிரெடிட் ஆக்சஸ் கிராமின், முத்தூட் மைக்ரோ ஃபின்கிராப், ஃபியூஷன் ஃபினான்ஸ் அண்ட் எஸ்ஐ சாட்டிங் கிரெடிட் கேர் அண்ட் ஸ்பந்தனா ஸ்போர்ட்டி. ஸோ கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் ஒரு நல்ல கம்பெனி தாங்க. ஸோ கரண்டில் வந்து 1,254 ரூபாயில் இருக்குது. ஸ்பந்தனா ஸ்போர்ட்டி வந்து 221 இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்எம்சிஜி பற்றி பார்க்கலாம். எஃப்எம்சிஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப்எம்சிஜியில் வந்து இப்போ வந்து முன்னாடி மாதிரி முதலீட்டாளர்கள் பெரிய பெரிய இன்வெஸ்டர் யாருமே பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஏன் அப்படிங்கிறது இதோட இது 6 வருஷத்தில் இப்போ வந்து எஃப்எம்சிஜியோட ரேஷியோனா 38.8. இது வந்து 6 வருஷம் கம்மி. அதோட பிஏ ரேஷியோ வந்து 6 வருஷத்துல இதுதான் கம்மி அப்படிங்கிறாங்க. 38.8 அப்படிங்கிறது 6 வருஷம் கம்மியாக இருக்குது. இருந்தும் ஏன் இதை வந்து பெருசாக போகலை அப்படிங்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப்எம்சிஜியோட மார்க்கெட் கேப் வந்து 20.49 ட்ரில்லியன் இருந்துச்சு. பட் கரண்டாக எப்படி இருக்குன்னா 18.95 ட்ரில்லியன் இருக்குது. அவ்வளோ குறைஞ்சிருச்சு. சென்செக்ஸில் வந்து 16% குறைஞ்சிருக்குங்க எஃப்எம்சிஜி மட்டும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட பணம் பழக்கம் அவ்வளவா இல்லை. இந்த வார் இதனால நிறைய பேர் வந்து எஃப்எம்சிஜி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மேபி இதனால தான் இது வந்து குறைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் பீப்புள் யாரும் இதை பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து இவ்வளோ எஃப்எம்சிஜி கம்பெனி இருக்குது, நிறைய இருக்குது. பட் ஸ்டில் அதில் வந்து பெருசாக யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான கேள்வி எழுப்புது நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்குலாம். ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம யூஸ் தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த Q4 வந்து ஃபினான்ஸ் 26 வந்து வாகனங்களோட வந்து முடிவு வந்திருக்கு. டிவிஎஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா 1,11,64 கோடி வந்து நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 5.84 வந்து அவங்களுக்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ வந்து 15,747 கோடி ப்ளஸ் 27.4. அசோக் லைலாண்ட் வந்து 14,047 கோடி ப்ளஸ் 22.04. டிவிஎஸ் மோட்டார் 12,000 கோடி, கிட்டத்தட்ட 13,000 கோடி, 12.2. ஹீரோ வந்து 12,500, 11.2. இவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் டூ வீலர் பார்த்தீங்கன்னா 25%, டூ வீலரில் 25% வளர்ச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிளில் வந்து 12% டொமஸ்டிக்லையும் 30% எக்ஸ்போர்ட்லையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிவியில் வந்து 20% வளர்ச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டாடா மோட்டர் கொஞ்சம் வளர்ந்துருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அவங்களோட ஜேஎல்ஆரில் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது எதனால் இருக்குன்னா, அவங்க வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து குறைச்சிருக்காங்க. 28 to 80 குறைச்சிருக்கனால இந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்புகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஎம்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். ஸோ ஏஎம்சி கம்பெனி வந்து இப்போ நல்ல வளர்ச்சி அடையுதுங்க. நம்ம சார்ட்டே பார்த்துடலாம்.
ஸோ நம்மகிட்ட எவ்வளோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. ஸோ ஏம்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த மியூச்சுவல் ஃபண்டு நம்மகிட்ட விற்கிற கம்பெனி. ஸோ அவங்க வந்து இந்த அசட்டை நம்மகிட்ட விற்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து புதுசாக வந்து ஒரு 4 நிறுவனம் வருதுங்க. என்ன அப்படின்னா ஓகே, ஸோ புதுசாக ஒரு 4 நிறுவனம், லக்ஷயா ஏஎம்சி, அதுக்கப்புறம் ஏஎஸ்கே அசட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட், மூன்ராக் நெட்வொர்க் கேபிட்டல், அப்புறம் ஆல்ஃபா கிராப் மியூச்சுவல் ஃபண்ட் இப்படின்னு வராங்க. ஸோ இதை பற்றி ஓவரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஏயும் வந்து 73.73 லட்சம் கோடியாக இருக்குது. 5 வருஷத்துல இது வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோ வந்து 27.37 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எஸ்ஐபி இன்ஃப்ளோ மட்டும் 32,087 கோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி டிவிஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிஜிஐஎம் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஜிஐஎம் இந்தியா அப்படிங்கிற ஏஎம்சியை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு அவங்க அதுலேயும் வந்து டிவிஎஸ் வெஞ்சர் குரூப் அதில் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க போல இருக்குது. ஸோ டிவிஎஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துட்டு வருதுங்க. நம்ம இதில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக வளர்கிற கம்பெனியாக டிவிஎஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான புள்ளி வரம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் நம்ம ரீசெண்டாக கூட எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்குது, பட் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ரிட்டர்ன் வந்து சேமாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிலோ எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொன்றா காட்டுறாங்க. ஒரு 5 ஃபண்ட் எடுத்துக்கிட்டாங்க, டாப் 5 ஃபண்டு. இந்த 5 ஃபண்டை வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த 5 ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதாங்க அந்த 5 வருஷம் ஃபண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி என்ன சொல்கிறாங்கன்னா, 1 இயர் அவங்களோட ரிட்டர்ன் வந்து 5.7 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, 1 இயர் அவங்க ரிட்டர்ன் வந்து 5.7. அதே இது 3 இயர்ஸுக்கு 16.9, 5 இயர்ஸுக்கு 18.1. இது வந்து ஹெச்எஃப்சி மட்டும். ஐசிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இயருக்கு 10 இருக்குது, 2 இயர்ஸ்க்கு 13 இருக்குது. இதே லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, 13 இருக்குது. லாங் டேர்ம்னு தெரியல, ஏன்னா இது வந்து ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆகல. அதுக்கப்புறம் கொட்டாக், அப்புறம் எடில்வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போய் முரணா இருக்குது. என்ன இது அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து புரியாமல் இருக்குது. ஒவ்வொரு ஃபண்டோட மாடல் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும், பட் அதுக்காக ரிட்டர்ன் வந்து அந்த டாப் 5ல எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுமோ அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் மாதிரிங்க. அதாவது மார்க்கெட் நல்லா இருக்கும்போது ஈக்விட்டியில் போடுவாங்க, மார்க்கெட் டவுன் ஆகும்போது டெப்ட்டில் போட்டுப்பாங்க. இதுதான் அதோட பேசிக் ஐடியாவே. நீங்கள் எதுவும் ரீஷஃபில் பண்ணா அவங்களே பண்ணிப்பாங்க. இல்லை நிறைய பெனிஃபிட் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா. நம்ம எதுவுமே டேக்ஸ் பெனிஃபிட்டும் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபண்டில் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், அவங்க பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து டேக்ஸ் எஃபிஷியண்டாக இருக்கும். டவுன் சைடு ரொம்ப ப்ரொடக்ஷனுங்க, ஏன்னா ரொம்பலாம் கீழே இறங்காது, ஏன்னா அவங்க டெப்ட்டில் போட்டுருவாங்க. அவங்க தானாகவே ரீபேலன்ஸ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி வாலட்டிலிட்டி ரொம்ப குறையும். பட் இதில் ஒரு என்ன அப்படின்னா, இது வந்து யாருக்கு ஏற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மார்க்கெட்னால பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் எனக்கு 5 இயர்ஸ் தான் இருக்கு, ரொம்ப ரிஸ்க் இருக்க விரும்பலை அப்படிங்கிறவங்களும் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லம்சம் இன்வெஸ்ட் செய்யறீங்கன்னா அப்போ இதை சூஸ் பண்ணிக்கலாம். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் சூஸ் பண்ணலாம். எஃப்டியோட கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற வந்து இது வந்து சூஸ் பண்ணலாம். யார் சூஸ் பண்ணக்கூடாதுன்னா, யங் ஏஜில் எனக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் இன்னும் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னு நினைக்கிறவங்க அதை சூஸ் பண்ணக்கூடாது. நான் ஹை ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணக்கூடாது. 1 to 2 இயர்ஸில் வந்து இதை வந்து கேட்கணும் அப்படிங்கிறவங்க வந்து தேவை. 1 to 2 இயர்ஸுக்கு இதை ரிட்டர்ன் தராதுங்க. அதனால தான் சம்டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எஃப்டியோட கம்மியாக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில வருஷங்கள். ஸோ அதனால பார்த்துக்கோங்க, சில வருஷம் எஃப்டியோட கம்மியோட ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஏன்னா மார்க்கெட் நல்லா இல்லை அப்படின்னா அவங்க மாறி இதில் அதுலன்னு போடும்போது இந்த மாதிரி ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பற்றி டீட்டெயில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரிசல்ட் வந்திருக்கு, அந்த ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிசல்ட் வந்து ஸ்டாக்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வரல, அவங்களோட சிஇஓ வந்து கொஞ்சம் அந்த ஸ்டாக் பற்றி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்துருவோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு லாஸ்ட் வீக். ஹெச்டிஎஃப்சி வந்துச்சு, ஐசிஐசியும் வந்துச்சு. ரெண்டுமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் கொடுத்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ப்ளஸ் 9.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்ஐஏ வந்து 3.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் ஃபண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நல்லது தான். அதுமாதிரி ஸ்பெஷல் டிவிடெண்ட் வந்து 15.5 கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு, நல்ல விஷயங்க அது. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டோட்டல் அட்வான்ஸ் வந்து 15% இன்க்ரீஸில் இருக்குது. அப்புறம் வந்து
இவங்களோட ஜிஎன்பிஏ வந்து 1.4 இருக்கு, ஹெச்எஃப்சி 1.15 இருக்கு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் தப்பான இல்லை, அவங்களோட இது வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ வளர்ச்சி அடைஞ்சு தாங்க இருக்கு இந்த பேங்க்லாம், பெருசாக குறைபாடுகள் எதுவும் இல்லை. ஸோ ஹெச்எஸ் பேங்க்ல இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட நெக்ஸ்ட் இயருக்கான ஃபோர்காஸ்டிங் எதுவுமே அவங்க பண்ணல. ஒரு கைட்லைன் கொடுப்பாங்க, அது எதுவுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தெரியலங்க, இந்த ரீசன்ட் வார் சினாரியோ அந்த சினாரியோ பார்க்கும்போது எங்களுக்கு நெக்ஸ்ட் எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, கைட்லைன்ஸ் எல்லாம் அங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ இருக்கு, போர் இஷ்யூ இருக்கு, அதுக்காக ஜியோ பாலிட்டிக் அன்சர்டன் என்னன்னா நாங்கள் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதோட சேர்மன் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லிட்டாரு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தனால ஃபோர்காஸ்டிங் பண்ண முடியலன்னா அது எப்படி வரும் அப்படின்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஹெச்எஃப் டாப், இதோட டாப் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. இதோட டாப் வந்து போஸ்ட் மெர்ஜர்ல இருந்த அளவுக்கு இது போகல, 1000 ரூபாய். ஸோ இப்போ வந்து 800 ரூபாய் கிட்ட தான் இருக்குது பாருங்க, 800 ரூபாய் கம்மியாக தான் இருக்கு. ஸோ 1000 ரூபாய்க்கு மேலே போனது, 200 ருபீஸ் இன்னும் அதை ஹிட் பண்ணோம், அதை இன்னும் அதை ஹிட் பண்ணல. அதுக்கு வந்து நிறைய இருக்கு. அதாவது 1 இயர் இது வந்து 16% டிக்ளைன் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் 1 இயர் எவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்கு பாருங்க. இந்த ஸ்டாக் 16% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் மெர்ஜருக்கு அப்புறம் நடந்த மெர்ஜருக்கு அப்புறம் பெருசா இதுல வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல பாசிட்டிவ் என்ன வந்திருக்குன்னா, இப்போ வந்து பேங்க் லோன் வந்து 28% குறைஞ்சிருக்கு. எம்எஸ்எம்இல வந்து அவங்க வந்து நிறைய வாட்ச் பண்றாங்க, அதுல வந்து இஷ்யூ வந்துடக்கூடாதுன்ட்டு. ஸோ ஃபியூச்சர்ல இது வந்து இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்கு. நான் ஃபைனான்ஸ் கேண்டில் போடுறேன். ஸோ இது வந்து டுடே இன்னைக்கு நடக்கிறதுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலைல ஓப்பன் ஆகும்போது ஒரு 800 கீழே 790 போயிட்டு அப்புறம் 810 போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 798 ஓப்பன் ஆகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படின்னு தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜேஎம் ஃபினான்ஸ்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஜியோ ஃபினான்ஸ்ல போயிடும். ஜியோ ஃபினான்ஸ் வந்து ரிசல்ட் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஸோ அவங்க வந்து இந்த Q4 ஃபினான்சியல் 2026 சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து -14% குறைஞ்சிருக்கு. ஸோ ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரெஷரி இன்கம் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ்னால குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பாண்ட் ஈல்டு வந்து பெருசாக அவங்க ரிட்டர்ன் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இந்த ஜியோ பேமெண்ட் பேங்க் ஒன்று வச்சிருக்காங்க, அது லாஸ்ல போயிட்டு இருக்கு. எங்க வளர்ந்துருக்குன்னா ஜியோ கிரெடிட்ல வளர்ந்துருக்கு, ஜியோ பேமெண்ட் சொல்யூஷன்ல வளர்ந்துருக்கு. ஜியோ பேமெண்ட் பேங்க் வந்து டோட்டல் இன்கம் வந்து 87 கோடியா உயர்ந்திருக்கு. ஜியோ பேக்ராக்கோ ஏஎம்மும் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ சிஎஃப்ஓ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது சிஎஃப்ஓ வந்து இப்போ மாறி இருக்காரு, புதுசாக ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. மேபி இது இன்னும் வளரும், கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இது இங்கே எவ்வளோ நாள் டைம் தேவைப்படுது, இது எங்கே போய் முடிய போகுது நமக்கு தெரியலங்க. பட் ஒரு நல்ல கம்பெனி, வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதனால தான் இன்னும் நல்லா அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜேஎம் ஃபினான்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேஎம் ஃபினான்ஸ் இது ஒரு ஏஎம்சி கம்பெனி தான். இதோட சிஇஓ சதீஷ் ராமநாதன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு டபுள் டிஜிட் ஏர்னிங் வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பட் இதில் வந்து எங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த ஈரான் வரனால கொஞ்சம் இம்பாக்ட் இருக்க தான் செய்யும். கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அடி வாங்குறதுனால, அப்புறம் கரன்சி வீக்னஸ் போய் இருக்கும். பட் கம்பெனி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ப்ரைசிங் பவரில் இருக்குங்க. நாங்கள் நினச்ச அளவுக்கு எங்களால் ப்ரைசிங் பண்ண முடியுது. நாங்கள் எதெல்லாம் வாங்கணும்னு நினச்ச மாதிரி வாங்கிடுவோம். நெஸ்லே, ஆசியன் பெயிண்ட் போன்றதெல்லாம் நாங்கள் நினச்ச மாதிரி வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, லார்ஜ் கேப் பயாஸில் லார்ஜ் கேப் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கோல்டு வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், பட் அலோகேஷன் கம்மியாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி அதில் வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஜேஎம் ஃபினான்ஸில் இருக்க நியூஸ். ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. ஸ்டில் நான் வாங்குறதுக்கு வரலைங்க. வரும்போது நான் கண்டிப்பாக இந்த கம்பெனியில் வந்து கண்டிப்பாக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் வாங்குவேன். எனக்கு பிடிச்ச கம்பெனி மாதிரி தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த நியூஸுக்கு போகலாம். அடுத்தலாம் ஜென்ரிக்கான நியூஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செபி வந்து ஒரு 3 ஐபிஓக்கு வந்து புதுசாக வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவாண்டா எலக்ட்ரிக், இதை நம்ம ஆல்ரெடி பேசணும்னு நினைக்கிறேன். அவாண்டா எலக்ட்ரிக் ஒரு நல்ல கம்பெனி நினைக்கிறேன், இது வருது. அப்புறம் கிராண்ட் ஹவுசிங், இது சென்னை பேஸ்ட் கம்பெனி வருது. அது சோனா செலக்ஷன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ராஜஸ்தான் பேஸ்ட் கம்பெனி. இந்த 3 கம்பெனிக்கும் செபி வந்து இப்போ வந்து அலோவ் பண்ணியிருக்கு. ஸோ இது இந்த அவாடா எலக்ட்ரிக் வந்து யார் வந்து, இது வந்து ஒரு பெரிய கம்பெனி. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஐபிஓ சைஸ் வந்து 900-10,000 கோடி அப்படிங்கிறாங்க. சோலார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது வந்து ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தோட சப்சிடி தான். நான் அதை சொல்கிறேன், எனக்கு அது மறந்து போச்சு, அன்றைக்கி படித்தேன். ப்ரூக் ஃபீல்டு சோலார் மேனுஃபேக்சர் அவங்களோட பேக் பண்ண கம்பெனி. ஸோ இந்த இதை பற்றி நான் உங்களுக்கு முடிஞ்ச வீடியோ போடுறேன். அது மாதிரி இன்னொரு ஐபிஓ நான் படித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரண்டாக அவைலபிளாக இருக்கிற ஒரு ஐபிஓ. பட் அந்த ஐபிஓவில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் படித்து பார்த்த வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஐ மீன் நல்ல ஒரு வேல்யூவேஷன் இல்லை. நான் வேணால் முடிஞ்சால் டைம் கிடச்சா உங்களுக்கு அதுக்கு வீடியோ போடுறாங்க. அப்புறம் செபி இன்னொரு நியூஸ் விட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
யாரெல்லாம் வந்து டெரிவேட்டிவ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் 25ல வந்து 1.5 ட்ரில்லியன் கோடி லாஸ் ஆயிருக்கு நமக்கு. இது வந்து 41% அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால தான் செபி என்ன பண்ணாங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 3 மடங்கு அதிகமாகிருக்காங்க, வீக்லி ஆப்ஷனை குறைச்சிருக்காங்க, கால்குலேட்டரை மாற்ற மாதிரி நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் இது. ஸோ அந்த ட்ரேடிங் பண்ணுற கம்பெனிலாம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. மேபி அதை வச்சு கூட சில ட்ரேட் பண்ணாமல் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் ஃபைனல் என்னதுன்னா ஒரு வீட்டுக்காரன் ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரிக் நியூஸு. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, மகாராஷ்டிரா வந்து ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து கடன் வாங்கியிருக்காரு. அது வந்து ஒரு கம்பெனி மூலமாக கடன் வாங்கியிருக்காரு. அந்த 61 லட்சம் வாங்கியிருக்காரு. அந்த கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இவங்களோட வீட்டை ஏலம் போட்டு போயிடுச்சு. வீடு வாங்கினவர் போய் அங்கே போய் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, என் வீடு, நான் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு, இப்போ என்கிட்ட கேட்காமலே என் வீடை வந்து அனுமானம் வைக்கிறாங்க, இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்டு மும்பை ஹைகோர்ட் போயிட்டு அவங்க வந்து அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு சார்பாக வந்து இப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்கு. பட் ஆனால் இவர் கொஞ்சம் பணம், அந்த ஆப்டிக் கிராப் வந்து அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்க உரிமை இருக்க தவிர அந்த வீட்டுக்காரங்க பணம் வாங்க உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல நியூஸுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து செல்வத்தை உருவாக்குவதில் பாதி வழி மட்டுமே, அதாவது வீரேந்திர குமார்னு ஒருத்தர் உண்டு. அவர் ஏன்னா வேல்யூ ரிசர்ச் அப்படின்னு ஒரு இது வச்சிருப்பாருங்க. இவர் பேசுறது யூடியூப்ல இருக்கும், வேணா கேட்டுப்பாரு, நல்லா பேசுவார். ஸோ இவர் வந்து இப்போ மின்ட்டுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு செல்வம் உருவாக்கிட்டு இருக்கோம், நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கோ நமக்கோ நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கோ உருவாக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் போதாது அப்படிங்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு அடுத்து இருக்கணும், நீங்கள் எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம நாமினி போட்டோம் அப்படின்னா, நம்ம நாமினி போட்டோன்னு பணம் போகும் அப்படின்னா போகாது. அது ஒரு லீகல் ஹையர் தான். பட் அது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஏதோ ஒரு வழக்கில் சொல்லியிருக்கு, அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்றது. அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் மேப்பே இல்லாமல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்குது, இந்த அக்கௌண்ட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட் இணைச்சி வச்சுருக்கீங்க, இந்த டிமேட் டீட்டெயில் என்ன, இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தால் அதோட டீட்டெயில் என்ன, அப்புறம் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட் என்ன, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அக்கௌண்ட் என்ன, இது எல்லாமே நிறைய பேர் வீட்டில் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சரியான டாக்குமெண்ட் இல்லைனா பணம் வந்து ஃபோர்ஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வில் எழுதி வச்சுக்கோங்க. என்னோட போர்ட்ஃபோலியோவில் இவங்க தான் போகணும், வில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஃபினான்ஷியல் மேப்பை உருவாக்குங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்குது, ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன, டிமேட் அக்கௌண்ட் என்ன, அதுக்கு எந்த பேங்க் இருக்குது, டிபி நேம் என்ன, இன்சூரன்ஸ் பாலிசி நம்பர் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ நம்பர் என்ன, பிபிஎஃப் அக்கௌண்ட் என்ன, ஃபினான்ஸ் அட்வைசர் நேம், ஃபோன் நம்பர், டாக்குமெண்ட் லொக்கேஷன் எல்லாமே தரவாக நீங்கள் எழுதி வச்சுருங்க. இல்லை உங்கள் வீட்டில் யாராவது உங்களுக்கு நம்பிக்கையான ஆளுன்னா உங்களுக்கு சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா யாருக்கு நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. நம்ம இவ்வளோ செல்வம் உருவாக்கி வச்சு அது வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் அன்கிளைம்டு டெபாசிட் மட்டுமே 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், பேங்க்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து. ஸோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பணம் எங்கே போகும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இருக்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, அது வந்து என்ன அசட்டாக இருந்தால் கூட தெரியப்படுத்துங்க, இல்லைன்னா எங்கேயோ எழுதி வச்சிருங்க. அது வந்து ரொம்ப இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சுல, தாய் கிழவி, அந்த அம்மா எங்கன்னு சொல்லாமல் போய் உங்களை காப்பாற்ற, அந்த படத்துக்காக தான் அந்த அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. ஸோ நம்பிக்கையான ஆள்கிட்ட சொல்லிட்டு என்னென்ன அசட் எங்கெங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இல்லைன்னா நீங்கள் எழுதி வச்சுட்டு அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா கூட ஓகே தாங்க. அவ்வளோதாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.